بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாத் அல்தாஃபியோட குரானிக் பாட்காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதுவரை சூரத் தாஹா பற்றி 2 எபிசோட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் முதல் 8 வசனத்தை பற்றி நம்ம போன எபிசோடில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தோட மதியன்லேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சூழல் பார்த்தோன்னா ஒரு பாலைவனத்தில் இருண்ட ஒரு குளிர் நிறைந்த ஒரு சூழலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தூரத்தில் ஒரு நெருப்பை பார்க்குறாங்க. நெருப்பை பார்த்து அங்கே போகும்போது அங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அல்லாஹ் வந்து அவங்கள வந்து நபியாக தேர்ந்தெடுத்து கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருக்கிற ஃபிரௌன் கிட்ட போய் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறான். ஸோ அது வந்து அதன் மூலம் என்னென்ன படிப்பினைகள் இருக்குது, இன்றைக்கி நம்ம காலத்துக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத பற்றி உஸ்தாதுகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத் இதுவரை 2 எபிசோட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 9வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம். ஸோ 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நபியே மூசாவின் வரலாறு உம்மிடம் வந்ததா அப்படின்னு வசனம் முடியுது. ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு டோனில் அல்லாஹ் கேட்குறான் இல்லையா? இப்போ இந்த கேள்விக்கான நோக்கம் என்ன? நபிகளாருக்கு தெரியாமல் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த கேள்விக்கான எக்ஸாக்டான நோக்கம் என்னவா இருக்குது? கேள்விகள் வந்து பல வகைகளில் இருக்குது. இது வந்து அறிந்து கொள்வதற்கான கேள்வி அல்ல. பெரும்பாலும் அந்த நோக்கத்தில் கேட்கப்படும். அதனுடைய உண்மை நிலவரம் என்ன, தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மூசா நபியை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்துச்சா அப்படின்ற கேள்வியின் வழியாக ஒரு அட்டென்ஷனை இந்த பக்கம் கொண்டு வருவதற்காக பின்னாடி ஒரு செய்தி எல்லாம் சொல்ல போகிறான். சொல்ல போகிற விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை கவனிக்கணும், பேச்சோட பேச்சாக கடந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒரு ஆரம்பம், ஒரு விஷயத்தை பற்றியான ஒரு கவன ஈர்ப்புக்காக வேண்டி. இது குரானில் உள்ள மரபு. குரானில் நீங்கள் இது மாதிரி வசனங்கள் நிறைய பார்க்கலாம். முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் இது மாதிரி பல இடங்களில் பயன்படுத்துகிறான். உதாரணமாக சூரத்துல் காஷியாவுடைய முதல் வசனம் அப்படி தான். ஹல்லதாக்க ஹதீஸுல் காஷியா, காஷியாவை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்துச்சா அப்படிங்கிறான். மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது கேட்டுட்டு அது வந்துச்சா அவர்களை வந்துருச்சு தான். ஜிப்ரீல்கிட்ட சொல்லி விட்டாலும் வராமலா போயிட போகுது, வழியில் அவங்க இன்னும் மாற்றியும் கொண்டு போய் அப்படிலாம் கொண்டு போக போகிறது இல்லை. கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்க்கு வந்து சேர்ந்துருக்கும், அது அல்லாஹ்வுக்கும் தெரியத்தான் செய்யும். ஆனாலும் நமக்கு அதனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி இந்த மெத்தேடில் எல்லாம் பல வசனங்களை பார்க்கலாம். இது இன்னொரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹல்லதாக்க ஹதீஸுல் லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிமுடைய சங்கைக்குரிய விருந்தினர்களை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்துச்சா? இதே டோனில் இதே துணியில் அப்படி ஒரு கேள்வியை பார்க்குறோம். சூரத்துல் புரூஜில் ஒரு கேள்வி கேட்பான், ஹல்லதாக்க ஹதீஸுல் ஜுனூது, இந்த படையை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்துச்சா? ஃபிரௌனுடைய படைகளை பற்றி கேட்குற நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை அல்லாஹ் முன்வைக்கிறான். இது மாதிரி பல இடங்களில் இந்த இந்த துணியில் இந்த கேள்வி என்கிற வகையில் அல்லாஹ் விஷயங்களை முன்வைக்கிறான். அதுக்கு அர்த்தம் கேள்வி கேட்பதில்லை, சந்தேகத்தை தெரியப்படுத்துவது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவதல்ல. பின்னால் சொல்லப்படுகிற விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை கேள்வி கேட்ட உடனே கவனிப்போம், என்ன அப்படின்னு நம்முடைய மூளை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். சிந்திக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கான பதிலை உள்ளம் தேடும் பொழுது அதுக்கான பதில் வந்து சேரும். ஒரு கேள்வியில் ஒரு தாகம் ஏற்படுத்தப்படும், ஒரு சிந்தனை கிளறப்படும். சிந்தனை கிளறின உடனே பதில் வரும்பொழுது கப்புன்னு அந்த சிந்தனை அந்த பதில்களை எடுத்துக்கொள்ளும். ரசூலுல்லாஹ்வுடைய மெத்தடும் அப்படி தான். ரசூலுல்லாஹ்வுமே பல நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்குற பொழுது ஒரு கேள்வியை போட்டுருவாங்க, மக்கள் அதை சிந்திப்பாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வே பதில் சொல்லுவாங்க. உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒருத்தர் 5 நேரம் குளிச்சாருன்னா அவர் உடம்புல அழுக்கு இருக்குமான்னு கேட்பாங்க. 5 நேரம் குளித்தா அழுக்கு இருக்குமா என்பது யாருக்குமே தெரியும், இது அழுக்கெல்லாம் இருக்க போகிறது இல்லைன்னு. ஆனால் இந்த கேள்வியினுடைய நோக்கம் வந்து இது மாதிரி தான்ப்பா, 5 நேரம் தொழுதா உன் உடம்புல உன்னிடத்துல பாவம் மிச்சம் இருக்காது, இதை சொல்வதற்காக வேண்டி முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அது மாதிரி முஃப்லிஸ்னா யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர் பண்ணுறாங்க. இது மாதிரி ரசூலுல்லாஹ்விடத்துலையும் இப்படி ஒரு பழக்கம் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இது முழுக்க முழுக்க கவன ஈர்ப்புக்காக வேண்டி கேட்கப்படுகிற கேள்வி. சரி, அப்படி சொன்னோன்னா உஸ்தாத், இப்போ எல்லா கேள்விகளும் கவன ஈர்ப்புக்காகன்ற ஒரு நோக்கத்தை கொண்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? எல்லா கேள்விகளும் அப்படி சொல்ல முடியாது. குரானில் இருக்கிற ஏராளமான கேள்விகள் இருக்குது. குரானில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000த்திற்கும் மேற்பட்ட வசனங்கள் கேள்வி வசனங்களாகவே நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா சமூக மாற்றம், புரட்சி என்பதெல்லாமே கேள்விகள் வழியாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் உலக வரலாறு எடுத்து பாருங்கள், மாற்றி போடப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு கேட்டால் அது மாற்றுறதுக்கு முன்னாடி இருந்த நிலையை கேள்வி கேட்போம். இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி செய்கிறீங்க, அது என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இது எதுக்கு நம்ம இப்படி பயன்படுத்தணும் என்று கேட்கப்படுகிற கேள்விகள் தான் மனித உள்ளங்களில் புரட்சி தீயை உண்டு பண்ணி இருக்கிறது. அதனால் குரானும் அந்த மெத்தேடில் தான் உலகத்துக்கு பாடம் நடத்துகிறது. மக்களுடைய மௌட்டீகத்தை, அறியாமையை, பலவீனங்களை எல்லாவற்றையுமே கேள்விகளின் வழியாகவே அல்லாஹ் நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறான். அதனால் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வகை.
எல்லா கேள்விகளுமே கவன ஈர்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. சில கேள்விகளை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைக்காக வேண்டி கேட்கப்படுகிற கேள்விகள் இருக்கிறது. சில கேள்விகள் இருக்கிறது அக்செப்ட் பண்ணு, அது வேற என்னப்பா இருக்குது, அதை விட்டால் வேற என்ன, ஆமான்னு மனுஷன் ஒத்துக்கணும், அந்த ஒத்துக்கிறதுக்காக வேண்டியும் எல்லா கேள்வி துணியில் கேட்பான். சில கேள்விகள் இருக்கிறது மறுக்கிறதுக்காக வேண்டி, எப்படி முடியும், அது எப்படி சாத்தியம், ஒரே வார்த்தை தான், வார்த்தையினுடைய முன்பின் அந்த விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கேள்வி பல்வேறு அர்த்தங்களை தரும். அந்த அர்த்தம் என்ன அர்த்தங்கிறத அந்த செய்தியும் அதனுடைய தொடரும் தீர்மானிக்கும். உதாரணமாக அவன் வருவானா அப்படின்னு ஒரு கேள்வி, அவன் வருவானா என்கிற வாக்கியம் அவன் வருவானா என்ற சந்தேகத்தை, வருவானா மாட்டானா அப்படியும் இருக்கும். அவன் வருவானா, அவன் எங்கே வரப்போகிறான், அவன் வரமாட்டான் என்கிற கருத்தை தரக்கூடியதான். அவனா வந்தான் சந்தேகத்தை, ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே விஷயந்தான். அதனுடைய முன்பின் தொடரை வைத்துக்கொண்டு அல்லது சொல்லக்கூடிய துணியை வைத்துக்கொண்டு அதனுடைய கருத்து மாறுபட்டுரும். குரானில் கூட அஃபலா எத்ததப்பரூனல் குரானி, அஃபலா எத்ததப்பரூனல் குரான் அப்படிங்கிறான். அது நீங்கள் சிந்தனைக்காக வேண்டி கேட்கப்படுகிற கேள்வி. மக்கள் சிந்திக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஆராய்ச்சி செய்யணும். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு வசனத்தில் எல்லாம் கேட்குறான், அத்தமுரூனன் நாசபில் பிர் ஒ தன்சவுன் அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே மறந்துட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் நன்மையை சொல்கிறீங்களா, இது வந்து நன்மையை சொல்கிறீங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ, நம்ம ஆன்சர் பண்ணுறக்காண்டி எல்லாம் கேட்கல. எப்படிப்பா நன்மையை சொல்கிற, எப்படி சொல்ல முடியும், நீ சொல்லலாம் அப்படின்னு மனுஷன் சொல்லக்கூடாது என்கிற எச்சரிக்கைக்காக வேண்டி இந்த கேள்வியை எல்லாம் முன் வைக்கிறான். இது எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், ஒரு இடத்துல எல்லாம் கேட்குறான், அலம் நஹுலுக்கும் மிம் மாய் மஹீன், அற்பமான நீரில் இருந்து தானே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் படைக்கப்பட்டது அற்ப துளியிலிருந்து தானப்பா இல்லையா அப்படிங்கிறான். அப்படின்னா ஆமாம், அற்ப துளியிலிருந்து தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான், மனுஷன் அக்செப்ட் பண்ணணும் அதை. அலைஹிஸ்ஸலாஹு அஹக்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் நீதி வழங்குகிறவர்களில் ஆகச்சிறந்த நீதிமான் இல்லையா, ஆமாம் அல்லாஹ் நீதிமான் தான், அக்செப்ட் பண்ணு. அப்போ அக்செப்டன்ஸை சொல்லக்கூடிய கேள்விகளும் அதுவும் கேள்வி விஷய வடிவத்தில் தான் இருக்கிறது. கேள்வி வடிவத்தில் வந்த காரணத்தினால் அது கேள்வி என்று பொருள் அல்ல, மனிதர்கள் அதை மறுப்ப வழியே இல்லை, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இதையும் அல்லாஹ் அப்படி பயன்படுத்துகிறான். சில இடத்துல மறுக்கிறதுக்கு அப்படி சொல்கிறான், இல்லையே ஹல்மின் ஹாலிக்கின் கைருல்லா, அல்லாவை தவிர வேறு படைப்பாளனா, ஆமாம் அல்லாவை தவிர படைப்பாளன் இருக்கா இல்லை, அப்படி அதுக்கு அல்ல, அல்லாவை தவிர வேறு படைப்பாளன் கிடையாது. ஐலாஹும் அல்லாஹ், அல்லாவோடு வேறு கடவுளர்களா, இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாவோடு வேறு கடவுளர்கள் இருக்கிறார்களா, அவங்க பேர் என்ன, அவங்க ஊர் என்ன, லிஸ்ட்டை சொல்லுங்கள், அது இல்லை. அல்லாவோடு வேறு கடவுளர்கள் இல்லை என்பது சொல்வது ஐலாஹும் அல்லாஹ், அல்லாவோடு வேறு கடவுளர்களா, அப்படி எல்லா கேள்வி கேட்குறான். அதே மாதிரி ஆச்சரியத்துக்கும் அல்லா கேள்வியை முன் வைப்பான், கைஃப தக்ஃபுரூன பில்லா, அல்லாவை எப்படிப்பா நீங்கள் மறுக்கிறீங்க, ஒகுந்தும் அம்வாத்தன் அஹயாக்கும், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க, உங்களை உசுறு கொடுத்து அவன் உருவாக்கினா, அப்படி உருவாக்கின இறைவனை எப்படி மறுக்கிறீங்க, அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரி சமாவாத்தி வல்லாரல், வானங்களையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைச்ச அந்த அல்லா விஷயத்திலே அவங்களுக்கு டவுட்டு, இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா அப்படியே அவனுக்கு டவுட்டு. அப்போ இது ஆச்சரியத்தை முன்வைக்கக்கூடிய, இது மாதிரி பல்வேறு நோக்கங்களுக்காக வேண்டி குரான் கேள்வி வடிவத்தில் இந்த தன்னுடைய தகவல்களை முன்வைக்கிறது குரானுடைய பாணியாகவே இருக்கிறத பார்க்க முடியும். இதே மாதிரி உஸ்தாத் இப்போ இந்த கேலி செய்வாங்க இல்லையா, கேலி செஞ்சு ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க, என்னப்பா நீ ஜிம்முக்கு போயிடுவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேலியாக கேட்பாங்க. ஸோ அது மாதிரி எதுவும் துணியில் அதுவும் இருக்குது குரானில், அப்படியான துணியில் பேசப்பட்ட விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது சமூகத்தில். ஏன்னா குரான் என்பது மக்களுடைய பேச்சு மொழியில் உள்ளது தானே, அந்த மக்களிடத்தில் என்ன வழக்கு மொழி இருந்துச்சோ அந்த மொழியில் தான் அல்லாஹ் உரையாடுகிறான். அதனால் அங்கே இருந்த விஷயங்களை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய உரையாடலையும் அல்லாஹ் வச்சுருப்பான். உதாரணமாக நீங்கள் கேட்குறதுக்கு உதாரணம் சொல்கிறதாருன்னா மூசா நபியினுடைய கேள்விகளை சொல்லலாம். மூசா நபி சமுதாயத்தினுடைய கேள்விகள், மூசா நபி கேள்வி அல்ல, மூசா நபியினுடைய சமூகத்தின் கேள்விகள். பனு இஸ்ரவேலர்கள் கேள்வி எப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமான சமுதாயம் அவங்க தான். ஏன்னா அவங்களுடைய கேள்விகளாலேயே தங்களுடைய தலையில் மண்ணெல்லி போட்டுக்கிட்டவங்க. அல்லாஹ் மாட்டை பிடிச்ச அருன்னு சொன்னான், மாட்டை அறுத்துருந்தா வேலை முடிஞ்சிருச்சு, மாட்டுக்கு வயசு என்ன, மாட்டுக்கு நேரம் என்ன, அது என்ன இது என்ன, ஒன்று ஒன்றா கேட்டு கடைசியில் அவங்களுக்கே. ஆனால் அவங்க இதை ஒரு நக்கல் நையாண்டி அந்த நோக்கத்தில் தான் அந்த கேள்விகளை முன் வச்சாங்க. அதனால தான் அல்லாஹ் கூட நம்ம முஸ்லீம் சமூகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபுல், நீங்கள் உங்களுடைய தூதரிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா, இதுக்கு முன்னாடி மூசாவிடத்தில் கேள்வி கேட்டதை மாதிரி அவங்க சமுதாய மக்கள் மூசாவிட அது மாதிரி நீங்கள் கேட்க, இந்த மாதிரி கேள்வி கேட்க வச்சுக்காதீங்க, தேவையில்லாத கேள்வி,
நக்கல் நையாண்டி கேள்வி, இந்த மாதிரியான கேள்வி சொன்னமா அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க வேலையை பார்க்கணுமே தவிர நக்கல் நையாண்டி எல்லாம் அந்த கேட்குற வேலையை வச்சுக்க கூடாது என்று சொல்லி அப்படியும் அவர்களது அந்த கேள்வி இருந்திருக்கிறது. அதை குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்தவும் செய்கிறது. ஓகே சார். ஸோ இப்போ அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன், ஒருவேளை அதிலிருந்து உங்களுக்கு ஒரு எரிகொள்ளையை கொண்டு வரவோ அல்லது நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்நெருப்பின் உதவியினால் கண்டுபிடிக்கவோ செய்யலாம் என்று கூறினார். ஸோ இப்போ இந்த வசனத்திலிருந்து மூசா நபியோட வரலாறை சொல்லக்கூடிய ஒரு வசனமாக தானே இது இருக்குது. ஜஸ்ட் அவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்ற ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிற ஒரு வசனம்னு எடுத்துக்கலாமா? வரலாறு இருக்குது. மூசா நபியினுடைய வரலாறு தான் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். அந்த செய்தி தெரியுமான்னு தான் கேட்குறான். பிரதானமாக இந்த வரலாற்று செய்தி இதற்குள்ளே இருக்கிறது. ஆனால் இதில் வரலாறு மட்டும் இல்லை, அதை தாண்டி வாழ்வியல் இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது, இறை திட்டம் இருக்கிறது, உளவியல் இருக்கிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு தலைவருக்கு தேவையான பொறுப்புணர்ச்சி அது இருக்கிறது, அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது, ஒரு தலைவர் குடும்பத்தை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற எல்லா விஷயமும் இருக்கிறது. இந்த வசனம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து போக முடியாத அளவிற்கு பல்வேறு தகவல்களின் குவியலாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு மட்டும் அந்த ஆன்சர் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு தொகுப்பான வசனங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குதுங்கிறேன். இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் சேர்த்தாலும் அது கிடைக்கும். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் பார்த்தா கூட இந்த வசனத்திலேயே ஒரு தலைவருக்கான குவாலிட்டி, ஒரு குடும்ப தலைவருடைய குவாலிட்டி, ஒரு பொறுப்புணர்ச்சியினுடைய அவசியம், ஒரு பதட்டம் இல்லாமல் எப்படி செயல்படுவது, இறை வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வது, நெருக்கடி நேரத்தில் எப்படி இப்படி பல விஷயங்களுக்கான வழிகாட்டுதல் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிறது. அது என்னென்ன படிப்பினை அதை சொல்லுங்களேன். எப்படி நிறைய இருக்கிறது. உதாரணமாக முதல்ல நீங்கள் பாருங்கள், மேலோட்டமாக அவுட்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழல். அங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க, இரவு நேரம், மாட்டிக்கிட்டாங்க, வெளிச்சம் இல்லை. இப்போ இங்கேருந்து அவங்க செல்லக்கூடிய திசை அவங்களுக்கு தெரியலை, ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை, குடும்பத்தோடு இருக்கிறாங்க, பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு வேற வந்திருக்கிறாங்க, குடும்பத்தை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இரவு நேரத்தினுடைய குளிர் ஒரு பக்கத்தில், பாதுகாப்பு கேள்விக்குறி ஒரு பக்கத்தில், போகிறதுக்கான பாதை தெரியலைங்கிற திசை ஒரு பிரச்சனை, அந்த ஒரு சிக்கல். இது மாதிரி பல்வேறு தேவைகளும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் நிறைந்த நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழல் இப்படி இருக்கிறது. அப்போ இந்த சூழலில் இப்போ நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு சிறு வெளிச்சம் ஒன்று அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த வெளிச்சத்தை நோக்கி அவர்கள் முன்னேறுகிறார்கள். இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கான பாதை என்னங்கிற இதுதான் அங்கே என்னமோ தெரியுது, நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான பாதையை நோக்கி முன்னேறுகிறார்கள். பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகர்றாங்க. ஒரு மனுஷன் எப்போதுமே பிரச்சனையை எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொரு துறையிலும் பிரச்சனை இருக்கிறது. நாம் சில பேர் பார்த்தா அவனுக்கு என்னப்பா, அவனெலாம் வாழ்வாங்க, அவனுக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லைம்மா, அவன் இடத்துல போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். பெரும் தலைவர்களை பற்றி சொல்லுவாங்க, முதலமைச்சர்களை பற்றி சொல்லுவாங்க, பிரதமர்களை பற்றி சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு அந்த சீட்டில் போய் உட்காந்தா அவங்களுக்கு 1008 நெருக்கடி இருக்கும். அவன் நெருக்கடி இல்லாத மனுஷன் இல்லை. இப்போ நெருக்கடிக்கு ஒரு தீர்வு எப்படின்னா, நெருக்கடியை பற்றியே பேசாத, ஒரே புலம்பிக்கிட்டே இருக்காத, அதிலிருந்து மீள்வது எப்படி என்று அடுத்த கட்டத்தை நோக்கி, தீர்வை நோக்கி நீ நகரணும். ஒரு பாடத்தை இது சொல்கிறது. ஒன்று, பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவன் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே யோசிக்காமல் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வழிகளை அவன் சிந்திக்க வேண்டும் என்கிற பாடம் இதிலே கிடைக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த பிரச்சனையை நல்லா யோசிங்க. இந்த பிரச்சனை, இந்த சிக்கல் மனிதர்களுக்கு எப்படி வருகிறது? இறைவனிடமிருந்து வருகிறது. எனக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா நலவுகளும், வாழ்வின் எல்லாமே இறைவனுடைய விதியின்படி தான் எனக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் ஏற்படுகிறது. இப்போ இறைவன் எனக்கு ஒரு நெருக்கடியை, வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு, நல்ல பீஸ்ஃபுல்லாக, வருமானம் ஒரு பக்கத்தில், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல சமூகத்தில் மதிப்பு மரியாதை, ஒரு நெருக்கடி இல்லை, இரவில் நைட்டு 10 மணிக்கு படுத்தா காலை 5 மணி வரைக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம், உரிய நேரத்தில் சாப்பாடு, மணி அடித்தா சாப்பாடுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை, அப்படி போய்கிட்டு இருந்தது. திடீர்னு வண்டி ஸ்டக் ஆகி வருமானம் வந்துக்கிட்டு இருந்த வழி அடப்பட்டு போச்சு, அரசாங்கத்தில் இருந்து நெருக்கடி வந்துருச்சு, மனைவி இடத்துல சண்டை வந்துருச்சு, பிள்ளைங்க கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, சமூகத்தில் நமக்கு இருந்த ஒரு நற்பெயர் டவுன் ஆகிடுச்சு, ஏதோ அப்படி இப்படிமா ஒரு நெருக்கடிக்குள்ளே மாட்டிட்டு வைங்க. இந்த நெருக்கடி எங்கிருந்து வந்ததுன்னு முதல்ல யோசிச்சா என் இறைவனுடைய விதியின் அடிப்படையில் தான் எனக்கு வருகிறது ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை, இந்த துன்பத்தை ஏன் என் இறைவன் எனக்கு தருகிறான்? ஏன் தருகிறான் அப்படின்னா, இதில் கரெக்டாக யார் சிந்திக்கிறாங்களோ அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க, யார் தப்பாக சிந்திக்கிறாங்களோ அவங்க கீழே டவுன் ஆயிடுவாங்க. கரெக்டாக சிந்திக்கிறவர் யார்? எனக்கு எதை தந்தாலும் என் இறைவன் என்னுடைய நன்மைக்கு தான் தர்றான். லை யுசீபனா இல்லாமல் கத்தபல்லாஹுலனா,
என்னை வந்து அடைகிற எதுவும் என் இறைவனின் நாட்டமின்றி இல்லை. லையுசீபனா இல்லாம கதவல்லா, அல்லாஹ் எனக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் என்னை அணுகாது. அவன் ஏற்பாடு பண்ணதான் நடக்குது. அப்போ அவன் தான் எனக்கு இதை கொடுக்குறான்னா கண்டிப்பாக அவன் என்னை துன்பப்படுத்தி ரசிக்கிறவன் இல்லை. என் இறைவன் கருணையாளன், என் இறைவன் அருளாளன். அப்போ கருணையும் அருளும் நிறைந்திருக்கிற என் இறைவன் எனக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறான்னா அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு கருணை ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நெருக்கடிகளையும் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களை இது உள்ளுக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கிறது, ஏதோ ஒரு நன்மையை இறைவன் நாடி இருக்கிறான். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அதை நோக்கி, அந்த நன்மையை நோக்கி ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வழிகளை யோசித்து அந்த வழிகளை ட்ராவல் பண்ணுவீங்க. அப்படி அந்த வழியில் போகும்போது தான் தெரியும் நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருந்ததை விட சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அங்கே வாசல் திறக்கும். எப்போதும் போய்கிட்டு இருக்க ரூட்டை அடைச்சி விட்டாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியலையே, அப்படி இப்படி மூளையை கசைக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு ஒரு ரூட்டை கண்டுபிடிப்பீங்க. அப்போ தான் இவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு வழி இருந்திருக்குது, இப்படி ஒரு லெஃப்ட்டில் எடுத்தோம்னா 1/2 கிலோமீட்டரில் போய் அந்த ரோட்டை போய் பிடிச்சிடலாம், இது தெரியாமல் இருந்தப்பப்பா. அப்போ வாழ்க்கையை சுலபப்படுத்துகிற ஒரு காரியம் எங்கே நடக்குன்னு கேட்டால், என்னுடைய வளமையான கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு அடி விழும் பொழுது அது எனக்கு வேறொரு பாதையை திறக்கிறது. அந்த பாதை முந்தைய பாதையை விட சிறந்த பாதையாக, எளிய பாதையாக, முன்னேற்றத்தின் பாதையாக அது அமையும். இறைவன் அதற்குத்தான் எனக்கு துன்பங்களை தந்திருக்கிறான், நெருக்கடிகளை தந்திருக்கிறான். அப்படி நான் இதுதான் அந்த நெருக்கடிகளை பற்றி சொல்லக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான். எப்படி சொல்லுவாங்கன்னா, உலா அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இந்த நெருக்கடிகளை பார்த்து அதை யார் கரெக்டாக புரிய வேண்டிய முறையில் புரிஞ்சு அதை பொறுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களோ அவங்க உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் மீது இறைவனுடைய அருளும் கருணையும் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய கருணை தான் வந்து, அல்லாஹ்வுடைய கோபம் வரல. எனக்கு நெருக்கடி வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு. என்னை நல்லவனாக்க, என்னை மேம்பட்டவனாக்க, என்னை சிறந்தவனாக மாற்ற, என்னுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக ஆக்க, அதுக்கு தான் அல்லாஹ் எனக்கு இந்த நெருக்கடிகளை தந்திருக்கிறான். இப்போ பாருங்க, இந்த நெருக்கடியில் நீங்கள் அந்த நெருக்கடியை நீக்கிறதுக்கு தான் போராடுவீங்க. அந்த நெருக்கடி மட்டும் நீங்காது, அந்த போராட்டத்தில் அதை விட சூப்பரான வாசல் எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் கண்டுபிடி, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. இப்போ அப்படியே பாருங்கள், மூசா நபியை ஒப்பிட்டு பாருங்கள். நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான பாதை தெரிஞ்சிருச்சு, தூரத்தில் வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை போய் பிடிச்சோம்னா குடும்பத்தாரை கூட்டிகிட்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டாயிரும். ஒரு நெருப்பு பந்தத்தை கொண்டு வந்தோம்னா குளிர்லேருந்து காப்பாற்றிடலாம், வெளிச்சம் கிடச்சிரும், இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்னு தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக வேண்டித்தான் சிக்கலிலிருந்து மீள்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அந்த பாதையில் போகிறாங்க. எந்த பாதை திறக்குது? வஹி என்கிற அல்லாஹ்வுடைய நபித்துவம் என்கிற பெரும் பாதை திறக்கிறது. உலகத்துக்கே பெரும் தலைவராக, முன்மாதிரியாக, இறை தூதராக மாறுவதற்கான அந்த வாசல் திறக்கிறது. அப்போ நெருக்கடிகள் என்பது மனிதனை துன்பப்படுத்துவதற்கல்ல, மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் வருகிறது என்கிற வாழ்வியல் பாடத்தை இந்த ஒரு வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஓகே உஸ்தாத், சுப்ஹானல்லாஹ். இப்போ வந்து ஒரு நபித்துவமே கிடைக்குது அந்த இடத்துல, அவங்க ஒரு நெருக்கடியிலேருந்து போகிறப்ப அப்படிங்கிறப்ப அது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வசனத்தில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ரா அப்படின்னா பார்த்தேன் அப்படிங்கிற பொருள் வருது இல்லையா? டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 கண்டேன் பார்த்தேன்ற மாதிரி வருது. அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கு சிறிது நேரம் தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன். 2 வருது இல்லையா? இது ஏன் அப்படி இருக்கு? ஆமாம், நீங்கள் அந்த வசனத்தில் ரானா பார்த்தான், முதல்ல ஆரம்பத்தில் அப்படி இது ரா நாரன், அவர் ஒரு நெருப்பை கண்டார். அப்போ கண்ட உடனே குடும்பத்தார்கிட்ட போய் சொன்னார், நான் ஒரு நெருப்பை கண்டேன். அப்போ அங்கே ஒரு ரா வரணுமேங்கிறதான் உங்களுடைய கேள்வி. ஆனால் ஒரு விஷயத்துக்கு ஒரு வார்த்தை தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரே கருத்தை பல வார்த்தைகளில் சொல்லுவோம். தமிழ் மொழியில் அப்படி எத்தனையோ சொற்கள் இருக்குதானே செய்யுது. ஒரு செய்தியை தான் 2 வார்த்தை 3 வார்த்தையில் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி பார்த்தான் என்பதற்கு அரபில் ரா இருக்கிற மாதிரி ஆனச பார்த்தான், ஆனசம் அதான். ஆனால் அதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. இப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, 2 வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பார்த்தான் என்பதற்கு ஒரு வார்த்தையும், பிறகு நான் பார்த்தேன் என்று குடும்பத்திடத்தில் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும், ஒரே விஷயத்துக்கு வேறு வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா கூடுதலான ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம் இருக்கிறது. ஏன்னா ரா என்பது மேலோட்டமாக வெறுமனே பார்த்தேன், கண் முன்னாடி பார்த்தேன், புறக்கண்ணால் பார்த்தேன், அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனசைங்கிறதும் பார்த்தல் தான். ஆனால் அது உள்ளுக்குள்ளே உள்ள எக்ஸ்ட்ரா மீனிங் என்னன்னு கேட்டால், கவனமாக பார்த்தல், பார்த்து ஒரு முடிவுக்கு வருதல், பார்த்ததின் அடிப்படையில் உணர்தல், சிந்தித்து கன்ஃபார்ம் உறுதி செய்தல் என்கிற பொருளும் அதுக்குள்ளே இருக்கிறது.
இப்போ அவங்க நெருப்பை பார்த்துட்டு குடும்பத்தாரிடத்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன், நான் பார்த்துட்டேன், தெளிவாக பார்த்துட்டேன், அதில் டவுட்டுக்கு வேலையே இல்லை, அங்கே போனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு உறுதிப்பட சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதற்குள்ளே இருக்கிறது. அதனால் ரஆவும் பார்த்தான்னா ஆனசை என்றாலும் பார்த்தான்னா. இப்போ ரெண்டாவது வர்ற வார்த்தை என்னன்னு கேட்டால் ஆனஸ்து நாரன், வார்த்தையை வாசிங்கன்னா தெரியும். ஆனஸ்து நாரன் ஃபகால லி அஹ்லிஹிம் குஸு இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸின் அப்படின்னு ஆனசைங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே உஸ்தாத், இப்போ என்னென்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருப்பை கொண்டு வர்றதா சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நெருப்பை கொண்டு வர்றதுன்றது என்னவா புரிஞ்சுக்கிறது? எதுவும் கட்டையை எடுத்துகிட்டு வருவாங்கன்னா நெருப்பை எப்படியும் கொண்டு வர முடியாது தானே? ஸோ அப்படி தானே வசனத்தில் வரும். நெருப்பை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இப்போ 2K கிட்ஸுக்கு இது வந்து ஒரு கேள்வியாக வரலாம். ஆனால் அதுக்கு முந்தின ஆட்களுக்கு ஒரு 80, 90 உள்ளவங்களுக்கெல்லாம் பெருசாக இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நெருப்பை கொண்டு வர்றதுன்னா நெருப்பை பற்ற வைக்கிற பொருட்களை கொண்டு வருவது. நெருப்பை கொண்டு வர்றதுங்கிறது யாரும் கொண்டு வர்றது பழக்கம் கிடையாது. நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்து அந்த இடத்துல நெருப்பை உற்பத்தி தான் பண்ணுவாங்க. தீப்பெட்டியை கொண்டு வருவாங்க, பேப்பரில் பொருத்துவாங்க, பெட்ரோலை கொண்டு வருவாங்க, மண்ணெண்ணெயை கொண்டு வருவாங்க, விறகுகளை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அந்த இடத்துல நெருப்பு உற்பத்தி செய்யப்படும். நெருப்பு என்பது ட்ராவல் ஆகிற ஒரு பொருளாக இன்றைக்கி யாருக்குமே தெரியறதில்லை. ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு நடைமுறையில் இயல்பான வாழ்க்கையின் ஓட்டத்தின் பல விஷயங்கள் தெரியல. அன்றைக்கி ஒரு ஆசிரியர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கேள்வி கேட்டாராம், அரிசி எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே ஒரு மாணவன் இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரைஸ் மில் இருக்குது சார், அங்கே தான் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரிசி இயற்கையை விட்டு அவர்கள் தூரமாக ஆக ஆக அவங்க பார்க்குற இந்த உலகத்தில் அது ஒரு தயாரிக்கப்படுகிற ஒரு பண்டம், அது உற்பத்தி பண்ணப்படுகிற ஒரு விளைபொருள்னு தெரியாமல் அது தயாரிக்கப்படுகிற ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படுகிற ஒரு உற்பத்தி பொருள் என்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முந்தி ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் தெரியும், இயல்பாகவே நெருப்பு தான் ட்ராவல் ஆகும். வீடுகளில் எல்லாம் அப்போ குடிசை வீடுகள், கேஸு கிடையாது, இந்த மாதிரியான இன்றைக்கி இருக்கிற அடுப்பெரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்போ வீடுகளில் அடுப்பில் கங்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நெருப்பு தீர்ந்து போச்சா நெருப்பை போய் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு எரிஞ்சிக்கிட்டு இருக்க கொல்லி கட்டையை தூக்கிட்டு வருவாங்க, நெருப்பு கங்குகளை அப்படியே கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து இங்கே போட்டு அதை ஊதி அதிலிருந்து நெருப்புகளை உற்பத்தி பண்ணிக்குவாங்க. அதனால் இது ஒன்றும் ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை, அது இயல்பாகவே நெருப்பை கொண்டு வருதல் உள்ளது தான். நெருப்பை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவாங்க, எப்படி கொண்டு வர சாத்தியமோ அப்படி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் அதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் வேற ஒரு விஷயம் இருக்கிறது. இதுக்குள்ளே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், நெருப்பை கொண்டு வருவார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல வெறும் நார்னு சொல்லாமல் இந்த இடத்துல அல்லாஹ் பிகபஸின் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். உங்களுக்கு நான் கொண்டு வருவேன், ஆத்திக்கும் மின்ஹா பிகபஸின், அதாவது அந்த நெருப்பினுடைய ஒரு சிறு பகுதியை, ஒரு சின்ன பொறி மாதிரி, ஒரு சின்ன துண்டு மாதிரி, அந்த மாதிரியான இதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்தினா அல்லாஹ். இதே விஷயம் குர்ஆனில் இன்னும் 2 இடத்துல பேசப்படுகிறது. சூரத்துல் நம்லிலையும் பேசுகிறான், 27வது அத்தியாயத்திலையும் பேசுகிறான், சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்திலையும் பேசுகிறான். அங்கே வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. அங்கே என்ன வருது அப்படின்னு கேட்டால், சூரா நம்லு சொல்கிறது பிஷிஹாபின் கபஸின், உங்களுக்கு நான் நெருப்பை கொண்டு வருவேன். எப்படி நெருப்புன்னு கேட்டால், கபஸ் அப்படின்னு இங்கே இருக்குது, அங்கே கபஸோட இன்னொரு வார்த்தை சேர்த்து ஷிஹாப். ஷிஹாப்னா என்னென்னா பெரும் தீப்பந்தம், பயங்கரமான பெரிய நெருப்பு. வானத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறத பற்றி சொல்லும்போது ஷிஹாபுன்னு தான் சொல்லுவான். ஒட்டு கேட்குறதுக்காக வேண்டிய ஜின்கள் அதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஷிஹாபு துரத்தும் அப்படிமா அல்லாஹ். அப்போ அந்த மாதிரி பிரம்மாண்டமான பெரும் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறான் சூரத்து நம்லில். சூரா கஸஸில் எப்படி பயன்படுத்துகிறான்னு கேட்டால், ஜதுவத்தின் பயன்படுத்துகிறான். ஆத்திக்கும் மின்ஹாபி ஹபரின் அவ் ஜதுவத்தின் மினன்னார், நெருப்பிலேருந்து ஒரு ஜதுவத்தை கொண்டு வருவேன். இந்த ஜதுவத்துங்கிறது என்னென்னு கேட்டால், இது ரொம்ப பெருசும் இல்லை, நெருப்பில் ரொம்ப சிறுசும் இல்லை, ஓரளவு மிடிலான இருக்கிற அதை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக ஜதுவத்து இருக்கிறது. இப்போ இந்த 3மே பயன்படுத்தப்படுது குர்ஆனில். மொத்தமாக கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு இடத்துல ரொம்ப சின்னது வருகிறது, ஒரு இடத்துல ரொம்ப பெருசு வருகிறது, ஒரு இடத்துல மீடியம் வருகிறது. அப்போது என்ன சாத்தியமோ அதை கொண்டு வருவேன் என்கிற கருத்து அதில் கிடைக்குது. சாத்தியக்கூறு என்ன, அங்கே போனால் தான் தெரியும். போனால் பெருசாக நம்ம ஊர் போய் சேர்கிற வரைக்கும் கொண்டு வரலாம், அல்லது கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிற வரைக்கும் ஒரு வாய்ப்பு, அதையும் கொண்டு வரலாம். இல்லை இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் போகிறோம், அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக கொண்டு வரலாம்.
ஹேண்டில் பண்ணுற மாதிரி என்ன முடியுமோ அதை கொண்டு வரலாம் என்கிற ஒரு கருத்து அதனுடைய சாராம்சத்தை மூணையும் சிந்திக்கும் போது நமக்கு கிடைக்கும். ஓகே உஸ்தாத். இப்போ அடுத்த இந்த வசனத்துலேருந்து படிப்பினையாக நம்ம எடுக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத் தலைவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கள வந்து ஃபேமிலி இங்கே இருக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு நெருப்பு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா அது ஒரு இதாக எடுத்துக்கலாம், நீங்களும் வாங்க சேஃபாக என் கூட. ஏன்னா அந்த சூழல் அந்த மாதிரி இருக்குது, இருளான பணியானன்றப்ப ஏன் அங்கே விட்டுட்டு போனாங்கன்றப்ப இதிலிருந்து எப்படி நம்ம அந்த படிப்பினை புரிஞ்சுக்கலாம்? ஒரு நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்தா அது வந்து ஒரு அவங்க கரெக்டாக நடக்கலைங்கிற மாதிரி தோணுது. அம்மா மனைவி மக்களை கூப்பிட்டு போகிறோம், அப்படியே கையோடு கூப்பிட்டு போவாங்க, பிசாம இருட்டுக்குள்ளே தனியாக அப்படி விட்டுட்டு அங்கிட்டு போனாங்கன்னா எப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் உண்மையில் அது இல்லை. அதை விட பெட்டரான சிறந்த ஒரு முடிவை தான் மூசா நபி எடுத்திருக்கிறாங்க. எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ அவங்க இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, எங்கே தூரத்தில் நெருப்பு தெரியுது, அங்கே நெருப்பு இருக்குது, நெருப்பு எடுக்கலாம், அல்லது நெருப்பு இல்லாமல் நெருப்புக்கு பக்கத்தில் ஆட்கள் இருப்பாங்க, ஆட்கள் இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கும், எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியதில் வெறும் நெருப்பை மட்டும் கொண்டு வருவேன்னு சொல்லலை. ஒன்று நெருப்பு கிடைக்கும், இல்லாட்டி ஏதாவது வழிகாட்டுதல் கிடைக்கும். வழிகாட்டுதல் யாராவது இருப்பாங்க, எப்படிப்பா தங்கலாமா வைக்கலாமா, பாதுகாப்பாக இடமா இருக்குதா, அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்தையும் யூகிக்கிறாங்க. இப்போ அந்த இடம் வெறும் கெஸ்ஸிங், அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது, இது எல்லாமே கெஸ்ஸிங். நெருப்பு கிடைக்குங்கிறது கெஸ்ஸிங் தான், ஆட்கள் இருப்பாங்கிறது கெஸ்ஸிங் தான், அந்த ஆட்களை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதும் கெஸ்ஸிங் தான், எல்லாமே கெஸ்ஸிங் தான், ஒரு யூகம் தான். அப்போ அங்கே உள்ள சூழல் எப்படின்னு திட்டவட்டமாக தெரியாத நேரத்தில் அங்கே தான் அச்சம் இருக்கிறது. ஏன்னா அங்கே நெருப்பு இருக்கிறதுனால அங்கே பயப்படுவதற்கான வாய்ப்பு ஆட்கள் இருக்கிறாங்க. கொள்ளைக்காரங்களாக கூட இருக்கலாம் தானே, வழிப்பறிக்காரங்களாக இருந்துட்டாங்கன்னா இவங்களே போய் வழியை போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிருமே. அப்போ அதனால் இப்போ திட்டமிடுறாங்க. பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பஞ்சாயத்தும் தெரியலை, இங்கேயே இருங்கம்மா சேஃப்டியாக ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் உட்காந்துக்குங்க, அங்கே பிரச்சனைக்குரிய இடத்த நான் போகிறேன். ஒரு ஆண் ஒரு தலைவனாக, ஒரு குடும்ப தலைவனாக அவங்க சவாலை பொறுப்பெடுக்கிறாங்க. இதான் அக்கௌண்டபிலிட்டி, இதான் பொறுப்புணர்ச்சிங்கிறது. ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிற, ஒரு தலைவனுக்கு தேவைப்படுகிற, ஒரு குடும்ப தலைவனுக்கு தேவைப்படுகிற, தன்னுடைய குடும்பத்தாரை சேஃப்டி பண்ணுவோம், முதல்ல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த கொடுப்போம். ஆனால் நம்ம போய் அந்த சவாலை எதிர்கொண்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு வந்து இவர்களுக்கான வழிகாட்டுதலை கொண்டு வருவோன்னு போகிறாங்கல்ல. அதனால் இங்கே அதில் கூட நீங்கள் உட்கார்றதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையும் ரொம்ப கவனிக்கணும். காலலி அஹ்லி ஹும் குசு, நீங்கள் இங்கே தங்குங்கிறாங்கல்ல, வெறுமனே இருங்கன்னு சொல்கிற வார்த்தை இல்லை, கொஞ்சம் கூடுதல் அர்த்தம் உள்ளது. அது ஒரு சேஃப்டியான, பாதுகாப்பான, ஒரு அமைதியான சூழலில் தங்க வைப்பதற்கு தான் குசு என்கிற சொல்லு பயன்படுத்தப்படும். அப்போ அந்த சொல்லு அங்கே பயன்படுத்துறதுலேருந்து குடும்பத்துக்கான சேஃப்டியை தான் மூசா நபி பார்த்துருக்கிறாங்க. ஒரு குடும்ப தலைவராக, பொறுப்புள்ள குடும்ப தலைவராக செயல்பட்டுருக்கிறாங்களே தவிர பொறுப்பற்றவர்களாக அவங்க செயல்படலைங்கிறது தான் அது காட்டுகிறாங்க. சரி உஸ்தாத், இதை ஒட்டியே இப்போ நெருப்பை கொண்டு வரலாம், நெருப்பை என்னது பிடிக்கவே கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரியோட கூடும் முடிஞ்சால் கொண்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் ஃபேமிலிட்ட அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக அந்த விஷயம் சொல்லியிருக்கலாம், கொண்டு வந்துடுறேன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன? ஆமாம், லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸின். லஅல்ல அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு, அதே நேரத்தில் உறுதியற்ற, நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், சாத்தியம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய முடிவு என்னவாகும்னு தெரியாது என்று சொல்வதற்கு தான் இந்த லஅல்ல அப்படிங்கிற சொல்ல அரபியில் பயன்படுத்துவாங்க. மூசா நபி அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸின், உங்களுக்கு நான் அங்கேருந்து ஒரு கபஸை கொண்டு வருவேன், அஜிது அலன்னாரி ஹுதா, அல்லது அந்த நெருப்பிடத்துலேருந்து ஏதாவது ஒரு வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பெற்றுக்கொள்ளலாம், கொண்டு வரலாம், அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளேயும் ஒரு ஹெக்மத்தான ஒரு ஞானம் அதற்குள்ளேயும் பொதிந்து தான் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் போகிறேன், அங்கே உள்ள நிலை என்னன்னு எனக்கு தெரியலை, 100% இப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிற விஷயம் இருக்குல்ல. இப்போ வாழ்க்கையில் சில காரியங்களை இப்போ நான் அங்கே போகிறேன், அங்கே இப்படி தான் இருக்குது. நான் ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு கடைக்கு போகிறேன், அங்கே உள்ள நிலைமை இப்படி தான் இருக்குது, இப்போ போவேன், இப்படி நடப்பேன், இப்படி பேசுவேன், இப்படி கொள்ளுவேன், இதை எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு நமக்கு தெளிவான அறிவுள்ள விஷயம் இருக்குல்ல. அப்படி அறிவுள்ள விஷயங்களை பற்றி பேசும்போதே மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், உனக்கு தெளிவாக தெரியுது, ஆனாலும் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே எல்லாம் நடந்துரும்னு கிடையாதுப்பா, அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுக்குள்ளே இருக்குது. சில நேரத்தில் நீ இப்படி தான் போவேன், அங்கே வேறு மாதிரி ஆயிடலாம். அப்போ நீ என்ன செய்யணும், இனிமேல் நீ செய்யக்கூடிய காரியத்தை பற்றி பேசும் பொழுது, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா இன்ஷா அல்லாஹ், நான் பிறகு செய்வேன்னு சொல்கிற எதா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நீ செய்யாத. எதுக்கு? உங்களுக்கு உத்தரவாதமாக தெரிகிற விஷயத்துக்கே. நீங்கள் எதை செஞ்சிருவேன்னு சொல்லுவீங்க, எதை கன்ஃபார்மாக செஞ்சிட முடியும்னு உங்கள் அறிவு நம்புதோ, உங்களுடைய சூழல் நம்புகிறதோ, அதைத்தான் நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. அதையே அல்லாஹ் எப்படி சொல்கிறான்,
உனக்கு கன்ஃபார்மாக முடிஞ்சிரும்னு உன் அறிவு சொல்கிற விஷயத்த கூட முடிஞ்சிரும்னு சொல்லாத, முடியாமல் போயிடலாம், அல்லாஹ்வுடைய நாட்டு அதுக்குள்ளே மாறிடலாம் அப்படி சொல்லுது. இப்போ மூசா நபி போகிறது அப்படியும் இல்லை. ஒரு மனித அறிவின்படி பார்த்தால் கூட அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அங்கே என்னன்னு தெரியல, நிலவரம் என்ன வேணாலும் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ அல்லாஹ்வின் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை வரணும். இறைவனுடைய நாடு, அல்லாஹ் என்ன நாடுனாலும் அதுதான் நடக்குமே தவிர 100% உத்தரவாதமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்கிற ஒரு நபி இடத்துல இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டியான வார்த்தை. ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், ரிசல்ட் இப்படி தான் வரும் அப்படின்னு 100% நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் செய்ய வேண்டியது நான் செஞ்சுட்டேன், இனிமேல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்று இறை நம்பிக்கையை சார்ந்து தான் முடிவெடுக்கணும் என்கிற ஒரு அம்சம் இதற்குள்ளே துணிக்கிறது. அவங்க சொல்ல பயன்படுத்தின வார்த்தையிலிருந்து முழுசாக நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன், ஒரு கர்வமாகவோ ஒரு மமதையாகவோ ஒரு ஆணவமாகவோ அந்த சொல்ல பயன்படுத்தாமல் ஒரு தாழ்மையாக ஒரு பணிவாக அதை பயன்படுத்தினாங்க என்று புரிந்து கொள்ளலாம். ஒன்று. இன்னொரு கோணத்திலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குடும்பத்தாருக்கு அவங்க விவரம் சொல்கிறாங்கல்ல, நான் போயிட்டு இது மாதிரி கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வருகிற அப்படி சொல்லுகிற நேரத்தில் அதை கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகையான வாக்குறுதிகளை கொடுத்துடவும் கூடாது. மிகையான வாக்கு, அங்கே நடக்காத ஒன்று, நடக்க சாத்தியமில்லாத ஒன்று, அல்லது தெரியாத ஒன்று, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது, அதை வச்சுக்கிட்டு இப்படி தான் நான் சொல்லிட்டேன்னு வைங்க, ஒரு வேறு ரிசல்ட் மாற்றி வந்துச்சுன்னா குடும்பத்தார் நம்பிக்கை இழந்துருவாங்க, ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டு விடும். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துடக்கூடாது. எது சாத்தியமோ அதைத்தான் சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் கூட காமராஜரை பற்றி சொல்லுவாங்க. அவர் அவரிடத்துல என்ன கோரிக்கை வைக்கப்பட்டாலும் உடனே முடிச்சிருவோம், செஞ்சுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய பவர் அப்படி இருக்குது, ஆற்றல் இருக்குது, அதிகாரிகளை வச்சு செஞ்சிட முடியும். ஆனால் எதுக்குமே அப்படி சொல்ல மாட்டாராம். ஆகட்டும் பார்க்கலாம் பாராம். அந்த தலைப்பிலே கூட ஒரு புத்தகம் அவரை பற்றி வெளியிட்டிருக்கிறாங்க, ஆகட்டும் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தா காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை, தேவையற்ற நம்பிக்கைகளை கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை உற்பத்தி பண்ணிடக்கூடாது என்கிற அம்சமும் ஒரு நியாயமான அச்சமும் அதற்குள்ளே இருக்கிறது என்று நாம் புரியலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அது. நாம் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் இப்படி பேசிட்டோம்னா பஞ்சாயத்தே இல்லை. கடங்காரன் கேட்பார், கேட்டோட நாளை காலைல வாங்க, நாளை காலைல பண்ணால் வெறுங்க வீசிட்டு உட்காந்துருப்பார். இல்லைங்க எதிர்பார்த்தங்க, இன்றைக்கி சாயங்காலம் வந்துடும், இப்படி 4 தடவை சொன்னால் 2 சண்டை வந்துடும். முதல்ல சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தர வேண்டிய ஒரு நாளை காலை தரன்னு இருக்கிறாரு, அவர் தந்துட்டாருன்னா உங்களுக்கு நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நான் இன்னொருத்தரை நம்பி தாங்க இருக்கிறேன், முழுசாக உத்தரவாதம் சொல்ல முடியாது, கிடச்சிருச்சுன்னா ஓகே. ஒருவேளை ஏமாற்றம் இல்லைன்னு சொன்னால் அவர் தரலை தானே, அதுக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல. அந்த அந்த யதார்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இல்லாட்டி நம்ம மேலே கோபம் திரும்பும். இப்போ மூசா நபி மேலே கோபம் திரும்பாது. ஒருவேளை அங்கே போயிட்டு நெருப்பை கொண்டு வராமல் இருந்தால் கூட, இப்போ கெஸ்ஸிங் தானமாக போனோம், பார்க்கலாம்னு நினச்சோம், நான் ட்ரை பண்ணோம், கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு குடும்பத்தார் 2 பேருமே பரஸ்பரம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சுபான்ல இந்த சின்ன வசனத்துக்குள்ளே வாழ்வியல் படிப்பினை இவ்வளோ இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது. ஸோ அடுத்த வசனத்துக்கு போகலாம் உஸ்தாத். அதோட இன்னொரு விஷயமும் நீங்கள் அந்த உரையாடலில் நீங்கள் கவனிங்க, இன்னொரு வாழ்வியல் பாடமும் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தாரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சிக்கலான நேரத்தில் இருக்கிறாங்க. இந்த சிக்கலான நேரத்தில் சிக்கல்லேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். நெருக்கடியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு இடையில் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 4 பேர் உட்காருக்கோம், 4 பேரும் பஞ்சாயத்தில் உட்காந்துருக்குறோம். இப்போ நம்ம 4 பேரும் சேர்ந்து முயற்சித்தா ஒத்துழைச்சா பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் இன்னும் வந்துடலாம். அதுக்கு இடையில் நம்ம 4 பேருக்கு இடையில் கருத்து முரண்பாடு சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்குவோம். இப்போ மூசா நபியும் சிக்கலில் இருக்கிறாங்க, குடும்பத்தாரும் சிக்கலில் இருக்கிறாங்க, மனைவி மக்களும் சிக்கலில் இருக்கிறாங்க. இப்போ மனைவி மக்களுக்கும் இவங்களுக்கு இடையில தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி வரக்கூடாதுன்றதுக்காக எப்படி அழகாக அவங்க அதை டீல் பண்ணுறாங்க பாருங்கள். பிரச்சனையை மனைவி இடத்துல பேசுகிறாங்க, விளக்குறாங்க. இவங்க வந்த உடனே நெருப்பை பார்த்தது மூசா நபி தான், அவங்களுக்கு தான் அது தெரியுது. குடும்பத்தார் பார்த்தாங்கன்ற மாதிரி குர்ஆனில் வசனத்தை பார்க்க முடியல. இப்போ அவங்க பார்த்த உடனே இருங்க இந்தப்போ வந்துடுறேன் அப்படின்னு எதையுமே சொல்லாமல் விளக்கம் சொல்லாமல் பிரிட்டன் போயிருந்தாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் பல குடும்பத்தில் இப்படி பார்க்கலாம், கணவன் முடிவு எடுத்துருப்பா, உங்களுக்கு தோணும், வெளியூருக்கு போயிருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க, இந்த நில்லு வரேன், எங்கெங்கே போறிய, இந்த வர்றேன் அப்படின்னு போவாங்க. இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போய் 1 மணி நேரம் கழிச்சு வந்தாங்கன்னா இந்த 1 மணி நேரம் பதன்னு உட்காந்துருப்பாங்க. எங்கே போனார் இந்த மனுஷன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, வெளியூரில் உட்காந்துருக்கிறோமே அப்படின்னு இவங்க தேவையில்லாமல் பதட்டம் அடைகிற வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அப்போ அப்படியான 2 பேருக்கு இடையில கான்ட்ரவர்சி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ மூசா நபி தெரிஞ்சிருச்சு, அங்கே போகிறாங்க. அதை முதல்ல சம்மந்தப்பட்ட பார்ட்டிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே ஒன்று தெரியுது, போகிறேன், அது போய் என்னென்னு பார்த்துட்டு
இப்போ அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம், கொஞ்சம் தூரமாக தானே தெரியுது, கொஞ்சம் நேரம் முன்பின் ஆகலாம் தான், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. அதையும் காரண காரியத்தோடு விளக்குறாங்க. மொட்டையாக சொல்லாமல் ஒரு காரணத்தை சொல்லி, எப்போதுமே ஒரு பிரச்சனையை வந்து பேசும்போது காரண காரியத்தோடு விளக்குனா தான் மனித மனம் ஏற்றுக்கொள்ளும். நான் சொல்லுதோம்ல அப்படின்னா, நீங்கள் சொல்லுவிய நாங்கள்லாம் இருக்கணும், எங்களுக்குள்ள வழி தெரியும் அப்படின்னு அவங்க மறுக்கக்கூடாது. அப்போ காரண காரியத்தோடு அவர்களை புரிய வைக்கிற வேலையை நம்ம செய்யணும். ஒருத்தர் ஒரு பணிக்காக வேண்டி செல்லக்கூடியவர் முதல்ல இதை கவனிக்கணும். அதிலும் குறிப்பாக குடும்பத்தார் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுக்கணும். அப்படி எடுக்கலாட்டி நாம் போகிற வேலையை நம்ம உருப்படியாக பார்க்க முடியாது, நாமளும் டிஸ்டர்ப் ஆயிடுவோம். என்னாச்சோ தெரியலையா, வேணும் பண்ணிட்டு இருப்பாள், போனால் திட்டுவாள் வைப்பாள் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கான சேஃப்டியை முதல்ல நம்ம கவனிக்கணும் என்கிறதையும் மூசா நபி கவனித்ததன் வழியாக ஒரு குடும்ப தலைவராக குடும்பத்துக்கு தேவையானதை இருக்க சொல்லிவிட்டு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, அவங்கள அமைதிப்படுத்திட்டு, தீர்வு மட்டும் இல்லை அமைதியும் தேவை. பிரச்சனைக்காக வேண்டி உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தீர்வு சொல்ல அறிவு உங்கள்கிட்ட இருக்கலாம், அந்த அறிவு மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து அவர்களை அமைதிப்படுத்துகிற தேவையும் அவங்களுக்கு இருக்கிறது. ஒரு கேன்சர்னு பேஷண்ட் வந்துட்டார், டாக்டர் வந்த உடனே அவருக்கு தெரியும் ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணிடலாம், தீர்வு அவர்கிட்ட இருக்குது, முடிஞ்சு போச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து எப்படி தான் பிழைக்க போகுதுன்னு தெரியலப்பா, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், அதுக்கு அவ்வளோ செலவாகுமே, அவ்வளோ இருக்குது அவங்கள்ட்ட காசு, 10 லட்சம் 1000 20 லட்சம், இப்படி பயங்காட்டுற வேலையை இன்றைக்கி பல பேர் டாக்டருங்கிற பேரில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவர்கிட்ட தீர்வு இருக்குது, ஆனால் அமைதி இல்லை. இது ஒரு மருத்துவர் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு தலைவர் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஆசிரியர் இப்படி பண்ணக்கூடாது, இதையும் தருகிறவர்களாக இருக்கணும். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் தீர்வும் இருக்கிறது, குடும்பத்தை அமைதிப்படுத்துகிற அந்த பண்பாடு மிக்க ஒரு பக்குவமும் அவர்களுக்கு இருக்கிறது என்கிற பாடத்தையும் மூசா நபி நமக்கு இந்த செய்தியின் வழியாக சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் உஸ்தாத். இப்போ இந்த வசனங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வரலாறு ரீதியாக தான் நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம், மூசா நபியோட வரலாறு எல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஒரு வாழ்வியலுக்கே நம்மளுக்கு ஒரு குடும்ப தலைவராக, ஒரு சமூக தலைவராக, ஒரு தாவா பணி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி இருக்கணுங்கிறது, அது மட்டும் இல்லாமல் நெருக்கடியில் இருக்கும் போதும் என்னென்னலாம் செய்யணுங்கிறது அல்லாஹ் எவ்வளோ ஒரு நுணுக்கமாக சொல்கிறாங்கிறது சுப்ஹானல்லாஹ் விளங்குது. ஸோ இன்ஷால்லா அடுத்தடுத்த வசனங்கள் அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வீடியோவுக்கு குர்ஆன் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.